கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். நேற்று நாம் பார்த்தோம், ஒளியினிடத்தில் வராமல் பாவத்தில் நிலைத்திருக்கிறவனை பற்றி பார்த்தோம். இங்கு சத்தியத்தின்படி செய்கிறவன் அல்லது பரிசுத்தத்திலே வாஞ்சையுள்ளவனாக இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் தன் கிரியைகள் கடவுளுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாவதற்காக. அப்போ அவன் ஒளியை நேசிக்கிறவனாக இருக்கிறான், அவன் சத்தியத்தை விரும்புகிறவனாய் இருக்கிறான், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். அதனால் அவன் ஒளியினிடத்தில் வருகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவத்தை வெறுக்கிறவர்கள் இயேசுவினிடம் வருவார்கள். பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் தேவனை அண்டிச் சேருவார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய மனதை துக்கப்படுத்திவிடக்கூடாது என்று கவனமாயிருப்பார்கள். பாருங்க, நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா, இரவில் நாம் வெளியில் நடக்கிறோம். கையில் டார்ச் லைட் இருந்தால் தைரியமாக நடப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் லைட் இல்லை, அந்த பாதையெல்லாம் இருட்டாக இருக்குதுன்னா நம்ம தடுமாறி வழியை புரிந்து கொள்ள முடியாமல் சில சமயம் சத்தமாக பேசிக்கிட்டு கூட நடப்போம். ஏன்னா வழியில் ஏதாவது பூச்சிப்புழு வழியில் வந்துருமான்னு நமக்கு பயம். பாருங்கள், அதுபோல தான் ஒளி நம்மிடத்தில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு தைரியம். ஆகவே தான் தேவனோடு இருக்கிறவன், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவன், சத்தியம் என்கிற அந்த வெளிச்சத்தில் எவன் நடக்கிறானோ அவன் ஒளியாகிய தேவனிடத்தில் வருகிறான். ஆகவே தான் நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுன்னு 119ஆம் சங்கீதம் 105வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே சத்தியத்தை நாம் நேசிக்கிறோமா, வேத வசனங்களை வாஞ்சிக்கிறோமா, அதை தேடுகிறோமா, அதின்படி செய்கிறோமா? அப்படி இருந்தால் நாம் ஒளியாகிய தேவனிடத்தில் வாஞ்சையோடு வருவோம். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சம் தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற கிரியைகள் அல்லது உங்களுடைய வேலைகள் அல்லது உங்களுடைய நடக்கைகள் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் வருகிற அந்த நிரந்தரமான நல்ல தேவ ஐக்கியத்தை பராமரித்து அதன்படி நாம் செயல்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன்.